சரக்கு மந்திரின்னு உங்களை தினமனத்துல போட்டு கேவலமா கிழிக்கிறாங்க. சரக்கா சாராயமா? சரக்கு இல்லாம ஏதுடா உலகம்? பூவில இருந்து மகரந்தத்தை எடுத்துட்டா வண்டுகளுக்கு ஏதுடா வாழ்வு? சரக்கு தான்டா சாம்ராஜ்யத்தையே தீர்மானிக்குது. மாநில ரெவன்யூ 2000 கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா சரக்குனாலதான் வருது. ஜஹாங்கீர் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துதான் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுறாங்க. சங்ககாலம் என்கிற தங்க காலத்திலேயே அவையும் அதிகமான சேர்ந்து குடிக்கலையா? வானும் மண்ணும் தோன்றிய காலத்திலேயே சரக்கும் தோன்றிடுச்சடா. மன்னண்ட யாசகத்துக்கு போற போதெல்லாம் அரிசியா கொடுத்தான், சரக்கு தான் கொடுத்தான். ஒரு அரசை இயக்கிறதே சரக்கு தான். மக்கள் உற்சாகமா இருக்கணும், மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும், மக்கள் உல்லாசமா இருக்கணும். அதுக்கு தேவை சரக்கு. புறம்போக்குங்களா சரக்கு மந்திரியோட கேவலப்படுத்தாதீங்க. ஐயா ஐயா, நமக்கு ஆப் அடிக்கிற மாதிரி டிவில ஒரு நியூஸ் போகுது, வந்து பாருங்க ஐயா. நமக்கு யாருடா அப்படிப்பான்? நமக்கு நாமே வச்சுக்கிட்டாதான் ஆப்பு. மதுப்பிரியர்கள் சங்கம் அரசுக்கு 10 கோரிக்கைகள் வைத்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். வழக்கறிஞர் திருப்பதி தலைமையில் உருவாக்கப்பட்ட மதுப்பிரியர்கள் சங்கம் சார்பாக அரசுக்கு 10 கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதில் ஒன்று, மது பாட்டில்களை MRP ரேட்டுக்கு தருமாறு கேட்கப்பட்டிருந்தது. MRP ரேட்டுக்கு மது பாட்டில்கள் தரப்படாததால் மதுப்பிரியர்கள் அனைவரும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளுக்குள் நுழைந்து மது பாட்டில்களை அடித்து உடைத்து கடைகளை சூறையாடினர். சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் தமிழகத்தில் ஆங்காங்கே போராட்டம் வெடிக்கும் என்றும் சும்மா விடுங்க. இந்த பூச்சாண்டிகளை நான் பயப்பட மாட்டேன். நாம எல்லாம் பாசாரத்துல புடுத்த புழுக்கள் விட்டு தள்ளுங்க. இவர்களெல்லாம் முளையிலே கிளியறியணும். சங்கம்பாங்க, அரசியல் கட்சிம்பாங்க, அப்புறம் நமக்கே கொடைச்சல் கொடுப்பாங்க. போன கொடுற தீனா எங்கடா இருக்க? A small boy came to play with his friend. நீ இந்த ரூம்ல போய் பாரியா? அங்க போய் பாரியா? உன் புருஷங்க. சார், என்ன சார்? ஏன் சார்? சார் ரூம்ல பாரியா? கேட்டுட்டே இருக்க, போயிட்டே இருக்கீங்க. என்ன சார் பண்ணாரு எங்க வீட்டுக்காரு? சார் 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 என்னடி இப்பெல்லாம் நம்ம பணக்காரங்களாயிட்டோம். 12 மணிக்கு தான் எந்திரிக்கணும். பெட் காஃபி மணக்கல கிட்ட வாடி மணக்கம் கிட்ட வா. யாரா நீ? குழந்தை வீட்டுல நாய் பூந்த மாதிரி பூந்திருக்க. ஏய், பொது அமைதிக்கு நீ குந்தக வேலை வச்சு மேல இடத்துல இருந்து உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லிருக்கிறேன். வாரண்ட் இருக்கா? வாரண்டா? இதுல எல்லா எண்டும் இருக்குது. புடி இங்க பார், நான் வக்கீல் மட்டும் இல்ல, மது பிரியர்கள் சங்கத்தின் மாநில தலைவன். 1.5 கோடி பேர் உறுப்பினர்களா வச்சிருக்கேன். குடிகாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு தலைவன். நைட்டு பகலும் உழைக்கிற எங்களுக்கே சங்கம் இல்லடா போலீஸ். நீ ஆரம்பிச்சுக்கையா, நானா வேணாங்கிறேன். இங்க பார் போலீஸ், நீ லிமிட்ட தாண்டுற, நான் ஜட்ஜிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உன் ஜட்ஜி தான் உன்னை தூக்கிட்டு வர சொன்னாரு. வா, என் மேல கை வைக்கிறேன், நாடே கொந்தளிக்கும். தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க. மேல சொன்ன எங்களுக்கு எல்லாம் தீவிரவாதி தான். முடியா, எனக்கு நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருக்கு. ஏற்கனவே 5 பிளாக் இருக்கு. வா வா, நான் MBBS படிக்கல, எல்லா பிளாக்கையும் எடுத்து விடுறேன். சட்டியோட போட விட மாட்டேன். முட்டை குட்டியா உட்கார வைக்க போறேன். உனக்கு எதுக்கு சட்டி? வா ராஜா பண்றீங்க. மதுப்பிரியர்கள் சங்க தலைவரும் வழக்கறிஞருமான திருப்பதி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் மதுப்பிரியர்கள் சங்க உறுப்பினர்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்க மதுப்பிரியர் சங்க தலைவர் கேட்ட 10 கோரிக்கையை நிறைவேற்றாம எங்க தலைவரை கைது பண்றீங்க. எங்க தலைவரை உடனே விடுதலை பண்ணணும். அப்படி விடுதலை பண்ணல இந்த நாளே கொந்தளிக்கும். எங்க சங்க தலைவரை விடுதலை பண்ணலன்னா நாங்கெல்லாம் இந்த போராட்டத்தால் தமிழ்நாடு முழுவதும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடமாமல்லாம் வந்துடுச்சா? டாஸ்மாக்ல இருந்து கமிஷன் வாங்கியாச்சு. இவன் தானே அது? என்ன
அமைச்சர் வீடே கோர்ட் ஆயிடுச்சா? இது போலீஸ் ஸ்டேஷன்னா இதான் போலீஸ் ஸ்டேஷன், இது கோர்ட்டுனா இதான் கோர்ட்டு. ஏய், இது கோவில்னா இதான் கோவில். எலும்பு தண்டுனா உனக்கு இங்கதான் எலும்பு தண்டு. ஏய், சரி அப்ப நான் வரேன். குடிங்கடா. ஏய், புடிங்க அவனை. இவன் தான் குடியார சங்க தலைவரா? மன்னிக்கவும் அமைச்சரே, மது பிரியர்கள் சங்க தலைவர். ஆகாத கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன்டா குடியாரத மீண்டும் மன்னிக்கவும். ஆகாதுன்னு நினைச்சிருந்தா காந்திஜி சுதந்திரம் வாங்கியிருக்க முடியாது. ஒழுங்கா சங்கத்தை கழிச்சிட்டு ஆவற வேலையை பாரு. நானே 10 கேஸ் மாசம் தர்றேன். குடிக்கிறவங்கள வச்சு நீங்க அடிக்கிற கொள்ளையை தடுக்கத்தான் நான் சங்கமே ஆரம்பிச்சிருக்கேன். உன்ன மாதிரி கட்சியும் கொடியும் மாத்திட்டு லம்பா தூக்கி கொடுத்து மந்திரியாகி மக்களை சுரண்டவன் நான் கிடையாது. என்ன நம்பி வந்த மது பிரியர்களுக்காக உயிர் கொடுப்பனே தவிர நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். அவன் தான் உயிரை மயிருட்டார்ல, முடிச்சு விடு. சரிங்க ஐயா, அவர்தான் மதிப்பிரியாச்சே. மூச்சு முட்டை குடிக்க வச்சு மொத்தமா முடிச்சு விட்டுறேன். சொல்லாத செய்யி. நீதான் டிஜிபி. ஐயா தலைவரே, நல்ல பாரின் சரக்கு ஒரு 2 பாட்டில் இருந்தா கூட. இவன் திருந்த மாட்டான். தீ வச்சு கொளுத்துறாலும் திருந்த மாட்டான். இழுதுருப்பாங்க. கடையில சரக்கா தர்றீங்க, எல்லாம் அட்டி குடல் எல்லாம் அந்து போயிருதியா? சரக்கு அடிக்கிற தூக்கி அவனை உட்கார வைங்க. யோ, அவனை லாக் பண்ணியா? வாயை திறந்து புடியா? வாயை திறக்க. ஐயா மகாராசா, சாவடிக்கிறது அடிக்கிற, கொஞ்சம் கைய அவுத்து விட்டு மனசார குடிக்க விடுங்க ஐயா. யோ, கையை ஊத்துங்க. எப்படி குடிக்கிறான் பாரு. ஆமா சார். இன்னொன்னு ஊர்கா. ஊருகாவா? ஊர்கா ஊர்கா ஊருகாவா? அதெல்லாம் இங்க கிடையாது. என்னது ஊர்கா இல்லையா? உன் அம்மா கிட்ட போய் கேள்றா. செத்ததுக்கு அப்புறம் ஊருகா ஊருகாவா கேக்குற? சாவிடா. நிறுத்தாம ஓட்டியா? தப்பிச்சிட போறா. சரிங்க சார். போலீஸ் மேலே கை வைக்கிற. அரெஸ்ட் பண்ண ஊர்கா. சரக்கு கொடுக்க தெரியுது, சைட்டிஸ் கொடுக்க தெரியாதா? ஊமால ஊர்கா. ஊருகா 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 ஊருகா. மாட்டேங்கிறேன். ஓசிலேயே வாங்கி தின்றுப்பான் போல. உங்க ஆளுதான். வாங்கி வயிறு எரிக்கிறா. ஊருகா குடுறா. ஐயோ, ஊருகா போயிடுச்சு. அம்மா. ஏய், ஐயோ, அம்மா, அப்பா. என் பொண்டாட்டியா இருந்தா நேரம் ஊருகா கொடுத்திருப்பா. போலீஸ் நீ ஊருகா கொடு. அப்பா, வண்டியை நிறுத்துறேன். நிறுத்துறான்.
ஊர்கா